Hi friends, வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம பீச் சைடுல சாப்பிடக்கூடிய மசாலா பூரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து கொண்டைக்கடலை எடுத்துருக்கேன். நான் வந்து குட்டி கொண்டைக்கடலை எடுத்துருக்கேன். நீங்க வந்து பட்டாணி இது கூட எடுத்துக்கலாம், பட்டாணி பருப்பு கூட எடுத்துக்கலாம். இது வந்து நைட்டெல்லாம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது கூட வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 விசில் வர்ற அளவுக்கு நல்லா மசிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட். இதில் வந்து தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். இப்போ இது ஒரு 4-5 விசில் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பூரிக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கணும், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கணும், அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக பூரிக்கு நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இதை பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம பூரி போட்டுக்கலாம். இது வந்து இந்த ரவை சேர்த்து பண்ணினாதான் வந்து பூரி வந்து நம்மளுக்கு மொறுன்னு கிடைக்கும். அப்போ தான் மசாலா ஊற்றினாலும் பூரி வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பூரி செஞ்சுக்கோங்க. இப்போ தண்ணி தெளித்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா பூரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கொண்டைக்கடலையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்மேஷர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க, இல்லாட்டா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது வந்து முழுசாக கிடக்கக்கூடாது, முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது மசாலா பூரியில். இப்போ ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம மசாலா ஜாமான்கள்லாம் சேர்த்துக்கலாம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய் அந்த மாதிரி மசாலா ஜாமான்கள்லாம் கொஞ்சம் சேர்த்து வெடிக்க விட்டுறலாம். அடுத்து ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய், எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விடுங்க. இதை வந்து நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் மிக்சியில் பேஸ்ட் மாதிரி. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மசிய வேக வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதே கடாயில் சேர்த்துருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதையும் ஊற்றி ஒரு கொதி வர வைக்கணும். இப்போ இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் அந்த கொண்டைக்கடலை இதையும் வச்சு இதில் கலந்துடலாம், அந்த பேஸ்ட்டையும் இதில் கலந்துடலாம். இப்போ இதை வந்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாவில் நம்ம வேணுங்கிற பொடியெல்லாம் வந்து கலந்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள். ஏற்கனவே 3-4 மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், பெருஞ்சீரக பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ இது வந்து கொதிச்சு அந்த பொடி போட்டிருக்கோம்ல, அந்த பொடியோட பச்சை வாசனைலாம் கொஞ்சம் மாறணும். அது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு காணலைன்னா உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதிக்கட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதையும் வந்து ஒன்றா கலந்து விட்டுட்டு இப்போ லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பூரியை போட்டுட்டு நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் மாறிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக கொத்தமல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் பூரிக்கு மேலே கூட பச்சையாக கொத்தமல்லி இலையை தூவி கூட பரிமாறலாம். நான் வந்து குழம்புலையே சேர்த்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து பூரி எப்படி போடலான்னு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து ஈர துணி வச்சு நான் மூடி வச்சுருந்தேன் ரொம்ப இறுகிருங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்பெல்லாம் தேவையில்லை. பூரிக்கு மொறுமொறுன்னு நம்மளுக்கு வேணும், அவ்வளோதான். அதனால் நான் வந்து நொறுக்கி தான் போட போகிறோம் நம்ம மசாலா பூரியில். அதனால் சும்மா ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து பூரி மாதிரி தட்டி எடுத்துக்கிட்ட போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப மொறுமொறுப்பாக வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து சாதாரண மைதா மாவில் கூட பூரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் தடிமனாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதை நம்ம உதுக்க தான் போகிறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இதை இப்படியே போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, பூரியை வந்து இப்படி முழுசாகவும் போட்டு எடுக்கலாம், இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை கூட நம்ம ஆயிலில் பொரித்து எடுக்கலாம். நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து ஷேப்பு தேவையில்லை, நம்ம நொறுக்கி தான் போட போகிறோம். அதனால் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ நம்மளுக்கு பொரித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ்களை இதில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் கலர் மாறினோன்னு நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து இது நல்லா பொரிஞ்சிருச்சு, மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இது கொஞ்சம் ஆறினோன்னு நம்ம நொறுக்கி போட்டு எப்படி பரிமாறலாம் பார்க்கலாம். இப்போ இது பரிமாறுறதுக்கு இப்போ என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து நம்ம மசாலா ஊற்றிக்கணும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரியை வந்து கொஞ்சமாக நொறுக்கி அப்படி சேர்த்துக்கணும். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி மேலே பூரிக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதில் வந்து அளவெல்லாம் கிடையாது. பூரியோட மசாலா தான் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பச்சை வெங்காயத்தை தூற்றிக்கோங்க. உங்களுக்கு தக்காளி விருப்பமானால் தக்காளி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை பச்சையாக சேர்க்குறதுக்கு பிடிக்குன்னா அது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து சாட் பவுடரையும் மேலே தூற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா பூரி. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.